மானாமதுரை வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக ஆற்றில் வரும் மீன்களை கிராம மக்கள் ஆர்வத்துடன் பிடித்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கணேசன். கணேசன், எவ்வளவு ஆர்வத்தோட மக்கள் மீன்களை பிடிச்சிட்டு வராங்க? தகவல்கள் என்ன? வைகை ஆற்றில் கடந்த 3 நாட்களாக மழை உபரி நீர் வந்து கொண்டிருப்பதால் மீன்களை பிடிக்க கிராம மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வைகை அணை நிரம்பியதை அடுத்து வைகை அணைக்கு வரும் உபரி நீர் அப்படியே ஆற்றில் திறந்து விடப்படுகிறது. சிவகங்கை மாவட்ட பகுதியில் உள்ள திருப்போணம், மானாமதுரை வைகை ஆற்றில் தட்டான்குளம், மாரநாடு, கீழப்பசலை, திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட இடங்களில் தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளன. தடுப்பணைகளுக்கு வரும் தண்ணீரில் மீன்கள் அதிக அளவில் சேர்ந்து நிற்பதால் கிராம மக்கள் ஆர்வத்துடன் மீன்களை ஆர்வம் மீன் பிடித்து வருகின்றனர். கடல் மீன்கள் காட்டிலும் ஆற்று மீன்கள் ருசி மிகுந்து இருப்பதால் கிராம மக்கள் வலை மற்றும் தூண்டில் உள்ளிட்ட பயன்படுத்தி கட்லா, கெண்டை, கெளுத்தி உள்ளிட்ட மீன் வகைகளை பிடித்து வருகின்றனர். கடந்த சில வருடங்களாக வெளிச்சி என்ற மீன் வகைகள் வருவதே கிடையாது. ஆனால் தற்போது வைகையாற்று நீரில் வெளிச்சி என்ற மீன் வகைகள் வந்து வண்ணம் இருக்கின்றன. இந்த மீன்கள் மிகுந்த ருசியாகவும் மற்றும் இலவாக இருப்பதால் ஆர்வத்தில் மீன் பிடித்து வருகின்றனர். ஒவ்வொரு தினசரி கிட்டத்தட்ட 5 கிலோ முதல் 10 கிலோ மீன்கள் வரை பிடித்து வருகின்றனர். வெளியிலே கடல் மீன்கள் கிலோ 400 ரூபாய் விற்பனை செய்து வரும் வகையில் ஆற்று நீர் இலவசமாக கிடைப்பதால் கிராம மக்கள் தூண்டில், கரவலை மற்றும் குட்டி வலை உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி மீன்களை பிடித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.